அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அடித்து நொறுக்க போகும் கனமழை. தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன. குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டன. நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள், கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும். எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வடகிழக்கு பருவமழை காரணமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் 2 புயல் உருவாகக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் ஒரு மீண்டும் புயல் உருவாக உள்ளதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக காலை முதல் மாலை வரை குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். ஆனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தாக்கம் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள், தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நாளை நாட்கள் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன. குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியில், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டன. வரக்கூடிய நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய நவம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் மீண்டும் தொடரப்பட்டால் கண்டிப்பாக மாவட்ட வாரியாக பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மிதமலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார், வளைகுடா, குமடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஒரு புதிய புயல் உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆபத்து இருக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அம்மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.